ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லோரும் நல்லபடியாக இருக்க கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஒடிசா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே. கமல் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, உங்களுக்கு உடம்பு சரியாமல் அடிக்கடிக்கு ஏன் போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எனக்கு என்னன்னே தெரில, அது இங்கே உடம்பு சரியில்லை, அது என்னன்னு தெரில. மாதத்துலேருந்து ஒரே இதாக தான் இருக்குது. இடுப்பு வலி தான் பயங்கரமாக இருக்குது. அது எப்போ தான் சரியாகும்னு தெரில. அம்மாட்ட கேட்டால் குழந்த பிறந்தா முழுசாக இடுப்பு வலி நார்மலாக எல்லாருக்குமே வரும் அப்படின்னு சொன்னாங்க அம்மா. அப்புறம் சொல்லியிருந்தீங்க, ஏன் வீடியோ நல்லாவே இருக்க மாட்டுது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. உண்மையானுமே என்னோடய ஃபோனில் வந்து ஷெல்ஃபிஷ் கேமரா இருக்குல்ல, இந்த கேமரா கொஞ்சம் உடஞ்சிருக்குது. அதனால தான் என்னால் வீடியோ சரியாக கிளியராக இருக்க மாட்டுது. நானும் அதை சரி பண்ணணும். இதோட 2வது ஃபோனுக்கும் எனக்கு ஒரு ஆசையே இல்லை, என்னென்னு தெரில. உடஞ்சிக்கிட்டே இருக்குது. எனக்கு பார்த்தாலும் ஃபோனு கையில் வச்சு இது பண்ணாலும் என்னன்னே தெரில. ஒரு மாதிரி டைமே சரியில்லை. மனசே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏதோ ஒரு மாதிரியாக என்ன பண்ணுறதுனே தெரில. எந்த பக்கம் போனாலும் ஒரு மாதிரி பாப்பாவை நினச்சா எனக்கு இன்னும் அதிகமாக கஷ்டமாக இருக்குது. இங்கே அதிகமாக வேலையும் இது இருக்க மாட்டுதா, அதனால எப்படி தான் இது பண்ண போகிறோமோ லைஃப்பில் அப்படின்னு சொல்லி நினச்சாலே ரொம்ப அழுகு தான் வருது எனக்கு. சீக்கிரமாக இது பண்ணி அவர் மட்டும் கஷ்டப்பட்டாலாம் ஒன்றும் பண்ண முடியாது. அவரும் பாவம் வண்டி ஓட்டிக்கிட்டு ரொம்ப அவருமே கஷ்டப்படுறாரு. இருந்தாலும் ஒரு டைம் நினச்சப்பெல்லாம் ஒரு மாதிரி, நம்ம கொஞ்சம் படிச்சிருந்தா நம்ம ஏன் இவ்வளோ கஷ்டப்பட போகிறோம், படித்ததுக்கு ஏதாவது ஒரு வேலை கிடச்சிருக்கும், வேலைன்னு இல்லை ஏதாவது ஒன்று நம்மளால முடிஞ்சது ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசு. என்னன்னு ஒரு மாதிரி காலைல எந்திரிச்சிலேருந்து ஒரு மாதிரி நானாகவே இல்லை. என் உடம்பு மட்டும்தான் அங்கே இருக்குது. என் மனசெல்லாம் எங்கெங்கேயோ போகிற பக்கம் இதாக இருக்குது. அம்மாவுக்கும் ரொம்ப உடம்பு சரியில்லை. அம்மா கேரளாவில் இருக்கா. வாய் மூஞ்சி கை கால் அம்மாவுக்கு கொப்பளிச்சு போயிடுச்சு. ஃபோன் பண்ணி சொன்னப்போ எனக்கு அப்படியே அவ்வளோ கஷ்டமாகிடுச்சு. அது தனியாக கேரளாவில் அது என்ன பண்ண போகுதுன்னே தெரியல. அது மைண்டு வந்து எங்கள் அம்மாக்கிட்ட ஒரு பக்கம் போகுது, ஒரு சைடு அப்பா வரல, அந்த நினப்பு வர அப்படியே ஒரு மாதிரி என்னன்னு தெரியல. மனசே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. கோவிலுக்கு தான் போயிட்டு வரணும்னு நினைக்கிறேன். கோவிலுக்கு போயிட்டு தான் ஏதாவது ஒன்று பண்ணணும். அம்மாவுக்கு வந்து நெஞ்சு வலி முன்னாடியே இருக்குது. அந்த அங்கே வந்து போயிட்டு இந்த வேலை தான் செய்யுது, வீடு கட்டுற கொத்தனார். ஆமாம், கொத்தனார் வேலை தான் செய்யுதா. அந்த கொத்தனார் வேலை அதுக்கு சிமெண்ட் ஒத்துக்கலையா என்னன்னு தெரில. ஒரு மாதிரி தூக்கி தூக்கி தலையில் வச்சு தான் தூக்கிட்டு போகிறாங்க. அம்மாவுக்கு ஏற்கனவே நெஞ்சு வலி வர இருக்கா. அந்த நெஞ்சு வலியே அது டஸ்ட்டில் இதாகிட்டு ரொம்ப ஜலி பிடிச்சி உடம்பு சரியில்லை, மூஞ்சிலாம் கொப்பளிச்சிருச்சு, எந்திரிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு காலைல மாதிரி ரொம்ப கஷ்டமாகிடுச்சு. எவ்வளோ கஷ்டப்பட்டுக்குறாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழுகு தான் வந்துச்சு. காலைல அப்பா இருந்தாலும் அம்மா அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. எல்லார் வீட்லேயும் கஷ்டம் இருக்குதான், ஆனால் இருந்தாலுமே ரொம்ப கஷ்டமாக. அம்மாவுக்கு சின்ன வயசுலேருந்து நாங்கள் பார்த்த வரைக்கும் நெஞ்சு வலி தான். எங்களுக்காண்டி எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு இதாக இருக்குது. எங்கள் அம்மா கஷ்டத்துக்கெலாம் இப்போ தான் ஒரு முடிவுகள் வரும்னு தெரியல. சீக்கிரமாகவே எல்லாம் சரியாக அவங்க நினச்சிட்டு இருக்கிறோம், பார்ப்போம். நமக்கு மட்டும் இந்த கடவுள் கஷ்டத்தை தான் கொடுத்துட்டு இருக்காரு, கொஞ்சம் கூட சந்தோஷத்தை கொடுக்க மாட்டுறாரு. இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கும். சின்ன பிள்ளைலேருந்து எப்போ தான் ஒரு நல்ல நிலைமைக்கு இதாக போகும்னு தெரியல. சரி, யூடியூப்பில் வீடியோ போடுறோம், நம்மளால முடிஞ்சதான் நம்ம பண்ணுவோம், அவரால் முடிஞ்ச ஒரு வேலை பார்ப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாலும் யூடியூப்லேயும் வியூ ரொம்ப அதிகமாகவும் போக மாட்டுது. நான் கஷ்டப்படுறது எல்லாம் வீணாகிடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயமாகவுமே இருக்குது. எல்லாருமே ஒரு சப்போர்ட்டு கொடுத்தா தான் நமக்குன்னு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. நம்மலாம் இது பண்ணிவிட்டு ஒன்று பண்ணால் மட்டும்தான் உண்டு நம்ம வாழ்க்கையில். ரொம்ப ஒரு மாதிரி எனக்கு காலைல டைம் ஆகிடுச்சு. இனிமேல் நான் மூஞ்சி கழுவிட்டு வந்து உட்காந்து ரொம்ப இடுப்பு வலிச்சு தான் லேட்டாக தான் அன்றைக்கி எந்திரிச்சேன். மாமியார் எதுவுமே சொல்லவே இல்லை, தூங்குன்னு சொல்லி விட்டுட்டாங்க. லேட்டாக தான் எந்திரிச்சு வந்தேன். இப்போ தான் ஒரு 9 மணி போல் தான் எந்திரிச்சு மூஞ்சி கழுவிட்டு ஸ்ட்ரைட்டாக உங்ககிட்ட தான் வந்து பேசுகிறேன். காலைல தண்ணி எதுவுமே நான் குடிக்கவே இல்லை. நைட்டு அம்மா அந்த மாதிரி சொன்னதுலேருந்து எனக்கு ஒரு மனசு கஷ்டமாகிடுச்சு. ஒரு மாதிரி அம்மாவை நினச்சி சாப்பிட போகல அப்படின்னு நான் தூங்கிட்டேன். இவர்கிட்ட நான் சொன்னேன், இவர் செம்மையாக திட்டினார். எதுக்கு உங்கள் அம்மாவை நீ கேரளாவுக்கு போக சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி செம்மையாக திட்டினார். அப்புறம் அம்மா போனால் தானே கொஞ்சம் இதுவும் கடன் அடைக்க முடியும். ஏன்னா அக்கா கல்யாணத்துக்கு கடன் கொஞ்சம் அதிகமாக வாங்கியிருந்தோம், அந்த கடன் இருக்குது. அம்மா போனால் தானே. பாப்பா வந்து வேலை பார்த்தாலும் மாதம் 10,000 தான் வருது. அந்த 10,000த்தில் ஏதோ வச்சு இது பண்ண முடியாதுல்ல. ஏதோ ஒரு மாதிரி நான் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நிறைய பேர் சொல்லுவீங்க, ஏன் லூஸ் மாதிரி வீடியோ போடுற அப்படி இப்படின்னு சொல்லி கேட்பீங்க. என்னோடய கஷ்டத்தை அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணால் எனக்கு கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதான் நான் அவங்கக்கிட்ட நான் சொல்லிகிட்ருக்கேன். எனக்குன்னு ஒரு நல்ல டைம் எப்போ வரப்போகுதுன்னு சத்தியமானமே சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து பார்க்குறோம், வீட்டில் கஷ்டம் மட்டும்தான் இருக்குது. ஒரு மாதிரி
ஒன்றுமே ரொம்ப கஷ்டம். அவ்வளோ தூரம் பட்டோம். 4 பொண்ணா வச்சு அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. என்னை இது வளர்க்குறதுக்கு கஷ்டப்படுது. எங்களை வளர்க்கக்குள்ள பம்பாயில் வந்து அப்பா அம்மா 2 பேருமே இது பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் பெருசாகி எங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அம்மா கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்குது. கடன் பிரச்சனை, அப்புறம் இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காண்டி அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு நிற்கிது. எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, என்ன சொல்கிறதுனே தெரில. மனசே சத்தியமாக ஒன்றுமே சரி வரவே இல்லை எனக்கு. என் கஷ்டத்துக்கெலாம் எப்போ தான் முடிவு காலம் வரும்னு தெரியல. பார்க்கும் என் கஷ்டத்துக்கெலாம் எப்போ தான் ஒரு முடிவு காலம் வரும், ஒரு நல்ல நிலைமைக்கு எப்போ போகும் அப்படின்னு சொல்லி தெரில. இது பண்ணும். இவ்வளோ கேட்டிருந்தீங்க நிறைய பேர் வீடியோவில் வந்து நிறைய லாங் வீடியோ போடு ஜெயா, அப்போ தான் உனக்கு வியூஸ் நல்லா போகும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நீனும் நல்லா பேசணும், உனக்கு இன்னும் அந்த இதெல்லாம் வரல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன். நான் ஒரு லூஸ் மாதிரி, எனக்கு எப்படி சொல்கிறது, வீடியோவில் எப்படி பேசுகிறேன்னு அதேமாதிரி நேர்லேயும் நான் இருப்பேன்னு. வீடியோவில் ஒரு மாதிரி நேரில் ஒரு மாதிரி நான் இருக்க மாட்டேன். என்கிட்ட பேசணுங்க எல்லாருக்குமே தெரியும், கார்த்திகா காக்குமே தெரியும் நான் நேரில் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. நேரில் எப்படி இருக்குன்னு அதே மாதிரி தான் வீடியோவில் இருப்போம், எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. அப்புறம் நான் கார்த்திகா காட்டு இந்த மாதிரி சொன்னேன், ரொம்ப கஷ்டமாக இருக்கா அப்படின்னு சொல்லி கால் பண்ணி சொன்னேன். அக்கா சொல்லிச்சு, வீட்டுக்கெலாம் வா பாப்பா, வந்து இங்கே கொஞ்ச நாள் இருந்துட்டு போ, பாப்பா கூட கொஞ்சம் விளாண்டுட்டு மைண்ட் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சு. ரொம்ப வெயில் அடித்தா பாப்பாவை தூக்கிட்டு போக முடியாது. நான் சொன்னேன் ஈவினிங் டைமாக தான் நான் வரேன்க்கா அப்படின்னு சொல்லியிருக்கேன். பார்க்கும் ஈவினிங் டைம் வந்து போய் அக்கா வீட்டுக்கு போயிட்டு தேய்ச்சிலாம் இருப்பாள். தேய்ச்சிக்குள்ளே இருந்துட்டு அக்கா கிட்டே கொஞ்சம் பேசினா, மனசு விட்டு பேசினா எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்த மாதிரி இருக்கும். அக்கா எனக்கு கொஞ்சம் ஒரு ஆறுதல் சொன்ன மாதிரி இருக்கும். அக்கா வீட்டுக்கு தான் நான் போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அம்மாவை நினச்சாதான் எனக்கு ஒன்றுமே ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா இருக்கிறது அம்மா மட்டும்தான். அவங்களுக்கு எல்லாம் நினச்சா ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்காண்டி இது பண்ணிவிடுவாங்க இருக்கிறோம். வெய்யெல்லாம் தழுந்த ஒன்றா கேட்டு பார்க்கும் அவர்கிட்ட, அக்கா வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அக்கா வீட்டுக்கு பார்த்துட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ லூஸ் மாதிரி பேசுனேன் அப்படின்னு சொல்லி நினச்சிக்காதீங்க. என் கஷ்டத்தெல்லாம் உங்ககிட்ட சொன்னால் என் மைண்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட சொன்னேன். வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். பை ஃப்ரெண்ட்ஸ், நான் விஷயம் பார்க்கலாம்.